மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, புலி வருது புலி வருதுங்கிற கதையா புலி உண்மையிலேயே வந்துருச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எல்ஐசிஸ் பாப்புலர் பிளான்ஸ். வாங்க ஒவ்வொரு பிளானா பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான 2 பிளானை பத்தி பார்ப்போம். மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எல்ஐசி பாப்புலர் பிளான் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/10/2024. இந்த பகுதியில் நம்ம என்ன பிளான் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் லக்ஷ்யா பத்தி பார்க்க போறோம். ஜீவன் லக்ஷ்யாவோட பிளான் நம்பர், மாடிஃபைடு வெர்ஷனுடைய பிளான் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 733. முதல்ல 833 இருந்து 933 மாறி இப்ப 733 மாறி இருக்கு. நம்ம வந்து இந்த பிளான்னா என்ன அப்படிங்கிற பத்திலாம் டீட்டெயிலா சொல்ல போறது இல்ல. இந்த பிளான்ல உள்ள மாடிஃபிகேஷனை பத்தி மட்டும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா பண்ண போறேன். மாடிஃபிகேஷன் மட்டும் நீங்க உள்வாங்கிக்கங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, மீதி எல்லாம் அப்படியே அந்த பழைய பிளான்ல என்ன ரூல்ஸோ விதிமுறையோ அது அப்படியே கன்னியூ ஆகுதுன்னு அர்த்தம். மாற்றங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய மாற்றங்கள் தான். த மேஜர் மாடிஃபிகேஷன் ஆர் மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 2 lakhs ஆயிருக்கு. முதல்ல 1 lakh இருந்தது, இப்போ வந்து 2 lakhs ஆயிருக்கு. பிரீமியம் ரேட்ஸ் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. பிரீமியம் ரேட் வந்து பழைய பாலிசியை விட இப்ப உள்ள புது பாலிசிக்கு பிரீமியம் ரேட் ஆனது ரிவைஸ் ஆயிருக்கு, அதிகமாயிருக்கு. சரண்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் ப்ரொவைடட் 1 full year பிரீமியம் ஹேஸ் பீன் பெய்டு. ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் முடிஞ்ச உடனே நீங்க சரண்டர் பண்ணலாம். சப்ஜெக்ட் டு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஃபுல் இயர் பிரீமியம் வந்து கட்டியிருக்கணும். அப்போ ஃபுல் இயர் பிரீமியம் கட்டின 1 year பாலிசி இயர் கம்ப்ளீட் ஆன உடனே பாலிசி வந்து பெய்டப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ப லோனும் நீங்க வாங்கிக்கலாம். டெத் பெனிஃபிட் நவ் அண்டர் எ பெய்ட் அப் பாலிசி நாட் லெஸ் தேன் 105 ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்ட் அப் டு தி டேட் ஆஃப் டெத். பெய்ட் அப் பாலிசியில டெத் ஏற்பட்டது அப்படின்னா டெத் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 105% குறைவில்லாம, அவர் கட்டின பிரீமியத்துல 105% குறைவில்லாமல் நாம் கொடுக்க வேண்டும். குவாண்டம் ஆஃப் பாலிசி லோன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் சரண்டர் வேல்யூ மாடிஃபைடு. பாலிசி லோன் வந்து நம்ம சரண்டர் வேல்யூல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுப்போம். அது வந்து மாடிஃபை ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்ஃபோர்ஸ் பாலிசியா இருந்தால் 2 வருஷம் ஃபுல் இயர் பிரீமியம் செலுத்துவதற்கு முன்னால 1 year கம்ப்ளீட் ஆகி 1 year ஃபுல் இயர் பிரீமியம் கட்டின பிறகு நீங்க லோன் வாங்கினீங்கன்னா சரண்டர் வேல்யூல 50% வாங்கிக்கலாம். இதே 2 ஃபுல் இயர் பிரீமியம் கட்டின பிறகு வாங்கினீங்கன்னா 75% வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். பெய்ட் அப் பாலிசியா இருந்தது அப்படின்னா 2 வருஷம் ஃபுல் இயர் பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி 1 year பிரீமியம் கட்டிட்டு 1 year பாலிசி இயர் முடிச்ச உடனே பெய்டப் அதுக்கப்புறம் கட்டல அப்படின்னா அது பெய்டப். அந்த சமயத்துல லோன் அப்ளை பண்ணீங்கன்னா சரண்டர் வேல்யூல 40%, 2 வருஷம் ஃபுல் இயர் பிரீமியம் கட்டின பிறகு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா 65% ஆஃப் சரண்டர் வேல்யூ. த ஃபாலோயிங் மாடிஃபைட் ரைடர்ஸ் ஷால் பி அவைலபிள். என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ரைடர் இருக்கு. என்ன இருக்கு? எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர். ரைடர்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. என்ன உருவாக்கியிருக்காங்கன்னா, முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆர் எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட், இந்த 2 ரைடர்ல ஏதாவது ஒன்னு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப நீங்க 2 ரைடருமே சூஸ் பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் சூஸ் பண்ணிக்கலாம், எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் சூஸ் பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்னா நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடரும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இது என்னன்னா, கரண்ட்லி எல்ஐசிஸ் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஷால் நாட் பி அவைலபிள். இப்போதைக்கு அட் பிரசன்ட் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து இப்ப இல்லை. அப்ப இனிமே ஃபியூச்சர்ல வரலாம்னு அர்த்தம்.
கரண்ட்லி இல்லைன்னா என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல வரலாம். அப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சம்பந்தமா ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இல்ல. சரி, இந்த எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து சேல் நாட் எக்ஸீட் 3 டைம்ஸ் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். பொதுவா நம்ம ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ல வந்து எப்படி கொடுப்போம், பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு ஈக்குவலா தான் கொடுப்போம். உதாரணத்துக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறீங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து 5 லட்சம் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது, கம்மியா வேணா எடுக்கலாம். ஆனா இப்ப இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து பேசிக் சம்மோசியோட விட 3 மடங்கு வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அப்ப 5 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கேட்கலாம். அப்ப விபத்து மூலமா இந்த ரைடர் நீங்க 3 மடங்கு 15 லட்சம் எடுத்து டெத்தை ஏற்பட்டால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் 15 லட்சமும், நார்மல் சம்மஷூட் பேசிக் சம்மஷூட் ஒரு 5 லட்சம், ஆக மொத்தம் 20 lakhs அவருக்கு கிடைக்கும் விபத்து மூலமாக இறந்தால். இது மட்டுமல்ல, ஆறு கிடையாது இப்ப, அண்ட் எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடரும் நீங்க எப்பயும் போல எடுத்துக்கலாம். அது வந்து பேசிக் சம்மஷூடுக்கு ஈக்குவலா தான் எடுக்க முடியும். அது வந்து நீங்க 3 டைம்ஸ் எடுக்க முடியாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும்தான் 3 டைம்ஸ் ஆஃப் பேசிக் சம்மர்ஷிப். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அண்ட் எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் ஷேல் நவ் பி எ லைஃப் இன்சூரன்ஸ் ரைடரா எடுத்துக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ரைடர்னா என்னன்னா, எல்லா பிரீமியமும் எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் ரைடர் எல்லாம் சேர்த்து நீங்க பேஸ் பிளானுக்கு கட்டக்கூடிய பிரீமியத்தை விட 30% மேல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்கு. அடுத்து ஃப்ரீ லுக் பீரியட் எக்ஸ்டெண்டட் டு 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஆர் பிசிக்கல் மோட் ஆஃப் பாலிசி பாண்ட். முதல்ல ஃப்ரீ லுக் பீரியட்ங்கிறது 15 days தான் இருந்தது நீங்க பாலிசி பாண்டு ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து. அது வந்து இப்ப 30 நாள் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக் பாண்டு நீங்க ரிசீவ் பண்ணதுல இருந்தே அது வந்து கணக்கு தான். பிசிக்கல் பாண்டு தான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எலக்ட்ரானிக் பாண்டு ஆர் பிசிக்கல் பாண்ட் அது ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க ப்ரீ லுக் பீரியடுங்கிறது இருக்கு. கமிஷன் டு ஏஜென்ட் அண்ட் அதர் இன்டர்மீடியரி ஹேஸ் பீன் மாடிஃபைடு. கமிஷன் ரேட்லயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 10 to 14 இயர்ஸ்க்குள்ள இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வந்து 15%, 2வது வருஷத்துல இருந்து 5வது வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5%. முதல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் மட்டும்தான் இருந்தது, இப்ப 5 வருஷம் வரைக்குமே 7.5%, சப்ஸ்குவன்ட் இயர்ல வந்து 5%. இதே பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 15 இயர்ஸ் இருந்தது அண்ட் அபோவா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 20%, செகண்ட் டு 5th இயர் வந்து 7.5%, சப்ஸ்குவன்ட் இயர் வந்து 5%. போனஸ் கமிஷன் வழக்கம் போல 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். இது மட்டும் அல்லாம இன்னொரு அடிஷனலா ஒன் டைம் கமிஷன் கொடுக்குறாங்க. இஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் இஸ் 5 lakh and above on payment of 6 full years premium, an additional one time commission of 2% of 1 full year premium shall also be payable. 5 லட்சம் அந்த அபோவ் நீங்க சம் அஷ்யூர்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா 6 வருஷம் அவர் ஃபுல் இயர் பிரீமியம் கட்டி முடிச்சிட்டாருன்னா ஒன் டைமா 1 ஃபுல் இயர் பிரீமியத்துல 2% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் கமிஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புது அம்சம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வந்து ரெடியூஸ் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வந்து 15 இயர்ஸ் அண்ட் அபோவா இருந்தா எப்படி இருந்தது, முதல்ல 25% இருந்தது, அதை இப்ப 20% ஆக்கியிருக்காங்க. ஆனால் முதல்ல 2வது வருஷமும் 3வது வருஷமும் மட்டும்தான் 7.5% இருந்தது. இப்ப அதை 5 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. அப்ப இன்னொரு 2 வருஷத்துக்கு 4வது வருஷம் 5வது வருஷம் 2.5 5% நமக்கு அதுல கூடுதல் வரப்போகுது. அப்ப இதுல குறைச்ச 5% அங்கே நமக்கு வரத்தான் போகுது. டோட்டலா பார்க்கும்போது நமக்கு எந்த இன்கம் லாஸும் கிடையாது. இது எதை நோக்கி கொண்டு போறாங்க அப்படின்னா, நம்ம பாலிசியை வந்து கரெக்டா கட்ட வைத்து இன்ஃபோர்ஸா வைத்து கொள்ள வேண்டும்
அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பொறுப்பு இன்னும் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனாலதான் 5 வருஷம் 6 வருஷம் பிரீமியம் கட்டின உடனே உங்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக ஒன் டைமா ஒரு 2% கூடுதல் கமிஷனும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நீங்க மனசுல வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு என்னடா பிரீமியத்தை நமக்கு கமிஷனை குறைச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது, வரவும் கூடாது அப்படிங்கறத இந்த பாயிண்ட அழுத்தி சொல்றேன். அது மட்டும் இல்லாம பிரீமியத்தையும் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ரிவைஸ்டு பிரீமியம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ரிவைஸ்டு நமக்கு இன்கம்னு அர்த்தம். அப்படிதானே வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து பிரீமியத்துல தானே நம்ம பெர்சன்டேஜ் பாக்குறோம். அப்படிங்கும்போது பிரீமியம் ரிவைஸ் ஆகுதுன்னா நம்ம இன்கமும் ரிவைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப பிரீமியம் அதிகமாகுதுன்னா நம்ம இன்கமும் அதிகமாகுது, நம்ம கமிஷனும் அதிகமாகுது அப்படிங்கறதான் அர்த்தம். அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஜீவன் லக்ஷ்யாவை பொறுத்தவரை வந்திருக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளானுக்குமே அந்த சில மாற்றங்கள்லாம் வரும். அதை நம்ம ஒவ்வொரு பிளானும் போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான பிளானை பத்தி நான் சொல்லிடுறேன். ஜீவன் உற்சவ். இதோட பிளான் நம்பர் வந்து 771. இப்ப என்னவா இருக்கு? 971 இருக்கு. அது வந்து இப்ப 871 இருக்கு. இப்ப ஜீவன் உற்சவ் அது வந்து இப்ப 771 மாறி இருக்கிறது. இதுல வரக்கூடிய மேஜர் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரண்டர் வேல்யூ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் பாலிசி இயர் ப்ரொவைடட் ஒன் ஃபுல் இயர் பிரீமியம் ஹேஸ் பீன் பெய்டு. ஏன்னா இப்ப வந்த மெயின் மாடிஃபிகேஷனுடைய பர்பஸே வந்து ஃபர்ஸ்ட் இயர் கட்டி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் முடிஞ்ச உடனே நம்ம சரண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகத்தான் மாடிஃபிகேஷனே வந்தது. அப்ப இந்த மாடிஃபிகேஷனுங்கிறது எல்லா பிளானுக்குமே பொருந்தும். அப்ப 1 இயர் முடிஞ்ச உடனே லோன் வாங்கலாம். அதே மாதிரி பெய்ட் அப் பாலிசியில டெத் பெனிஃபிட் வந்து அந்த டெத் வரைக்கும் அவங்க கட்டின பிரீமியத்துல 105%, 5% கூடுதலா கிடைக்கும் கட்டின பிரீமியத்தை விட மினிமம். அடுத்து மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி ஃபார் பிரீமியம் பேயிங் டேர்ம் ஆஃப் 16 இயர்ஸ் ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு ஃப்ரம் 90 டேஸ் டு 30 டேஸ் கம்ப்ளீட்டட். அதாவது பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 16 வருஷம் போடணும் அப்படின்னா முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா 90 நாள் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் நீங்க 16 இயர் டேர்ம் வந்து போட முடியும். அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 30 நாள் ஆக்கியிருக்காங்க. 90 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆனாலே நம்ம 16 இயர் டேர்ம் வந்து நம்ம கொடுக்கலாம். ரைடர் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர், எல்ஐசிஸ் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர். ஏன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுனால பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் கொடுக்கலாம். இந்த ஸ்கீம்லயும் கரண்ட்லி எல்ஐசிஸ் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சேல் நாட் அவைலபிள். நான் சொன்னது மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல ஏதோ வந்து ஃபியூச்சர்ல சில மாற்றங்கள் பண்ணி விட போறாங்க. அட் பிரசன்ட் வந்து இப்போதைக்கு இல்லை. முதலே மற்ற சொன்ன பாயிண்ட்லாம் அதே தான். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் எடுத்துக்கலாம், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன்? மேக்சிமம் அந்த 1 crore மாறல, மற்ற விஷயம்லாம் மாறல. மாடிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் மாறி இருக்கே ஒழிய மற்ற விஷயம் எல்லாம் மாறவில்லை என்பது புரிஞ்சுக்கங்க. டேர்ம் ரைடர்னா மேக்சிமம் 25 lakhs தான். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் சேர்ந்து மற்ற எல்லா பிளானும் சேர்ந்து மேக்சிமம் 1 crore அதே 1 crore தான். அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்ங்கிறது அந்த குழந்தையோட 25th இயர் வரைக்கும் தான். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. முதலே பார்த்துட்டோம். எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் 3 times ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் வரைக்கும் கேட்கலாம். இது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் லைஃப் இன்சூரன்ஸ் ரைடரா எடுத்துக்கிறாங்க. அதனால அது பேஸ் ப்ராடக்டோட பிரீமியத்தை விட 30%க்கு மேல போகக்கூடாது. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃப்ரீ லுக் பீரியட் வந்து 30 நாள், பாண்டு ரிசீவ் பண்ண டேட் எலக்ட்ரானிக் பாண்டு அது பிசிக்கல் பாண்ட். மற்ற எல்லாமே அதே தாங்க, மற்ற எதுவுமே மாறவில்லை. உற்சவ பொறுத்தவரை அதே ரெகுலர் இன்கம் பெனிஃபிட், பிளெக்சி பெனிஃபிட் 10%, பிளெக்சி பெனிஃபிட்டுக்கு வந்து 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெய்டப்புக்கான இன்கம் பெனிஃபிட்,
எல்லாமே மற்றதெல்லாம் அதே தான். இப்ப நான் சொன்ன மாடிஃபிகேஷன் மட்டும்தான். அப்ப என்ன அர்த்தம்? உச்சவை பொறுத்தவரை பிரீமியம் ரிவைஸ் செய்யப்படல. உச்சவை பொறுத்தவரை கமிஷன் ரேட்ல எந்த மாற்றமும் பண்ணல. இப்ப என்ன உச்சவுல உங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ அதே கமிஷன் தான் இப்பயும் கன்னியூ ஆகுது. லக்ஷியாவை பொறுத்த மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் ரேட்லாம் மாறி இருக்கு. அது எப்படி மாறி இருக்கு, நமக்கு அது எந்த அளவுக்கு ஃபேவரா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இனி அடுத்த பகுதியில் மற்ற பாப்புலர் பிளான்ஸை பத்தி நாம் இதே போல விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.